ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்க நம்ம சேனல் என்ன வீடியோன்னு சொல்லி நீங்க தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. Q&A வீடியோ தான். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், 2 வீக்ஸ் ஆச்சு போஸ்ட் போட்டு. அதுக்குள்ள அம்மாக்கு ஆப்ரேஷன் சொல்லிட்டு ஊருக்கு போயிட்டேன். ஸோ வந்தாச்சு. வந்துட்டு இந்த மகாராணி எப்பதான் கூட்டிட்டு வந்தேன், வந்து 3 நாள் ஆகுது. அதுக்குள்ள கொஞ்சம் சின்ன சின்ன வேலைகள். இப்பதான் ஒவ்வொன்றா கொஞ்சம் கொஞ்சம் முடிச்சோம். முடிச்சிட்டு வீடியோ ஷூட் பண்ணலான்னு ஷூட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஆமா, நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின்ஸ்லாம் வந்துருந்துச்சு. ஸோ அதுக்கு எல்லாமே இந்த வீடியோல ஆன்சர் பண்ண போறோம். உங்களோட நேமை மென்ஷன் பண்ணி மறக்காம வீடியோ ஃபுல்லா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஆல் சிம்பிள் கொடுத்துக்கோங்க. அப்பதான் நாங்க எப்பலாம் வீடியோ போடுறோம் நோட்டிபிகேஷன் காட்டும். வீடியோக்குள்ள போலாமா? போலாம் வாங்க, வீடியோக்குள்ள போலாம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து யாரு கேட்டிருக்காங்க அப்படின்னா மௌனிகா அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க. ஏன் இவ்வளோ நாளா வீடியோ போடலைன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. அதுக்கு என்ன ரீசன் தான் சார் சொல்லுவேன். நாங்கள் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா கடன் வாங்கிட்டோம். கடன் வாங்கினதுனால அந்த கடனை கட்டுறதுக்காகவே வேலைக்கு போக வேண்டிய சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. அதனால ஒரு வேலையில இருந்து இன்னொரு வேலைக்கு மாறி அது ஒரு ஷிஃப்ட் கணக்குல வேலைக்கு போய் கடைசியில டைம் வந்து செட் ஆகல வீடியோ ஷூட் பண்றதுக்கும். சரி, கடனை கட்ட ஓடிக்கிட்டே இருந்தேன். அதனால நான் சரியா அந்த டைம்ல ஃபேமிலியும் பார்க்க முடியல, யூடியூப்லயுமே நாங்களே பாத்துக்க முடியல. உடம்புல நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்துருச்சு. நிறைய ஹாஸ்பிட்டல் போக வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. நிறைய பிரச்சனை வந்துருச்சு. அது எல்லாமே சொன்னா பெரிய லிஸ்டா போகும். அது எங்களோடவே போகட்டும். அதை சொல்லி உங்களையும் நாங்க வருத்தப்பட வைக்க விரும்பல. இதுதான் ரீசன் காய்ஸ். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து வாகினி அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க. என்ன கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்க எங்க ஒர்க் பண்றீங்க, என்ன ஒர்க் பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. நான் வந்து நாமக்கல் ஒர்க் பண்றேன். என்ன ஒர்க்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த யூபிவிசி விண்டோன்னெல்லாம் சொல்லுவாங்க, அந்த லைன்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். புதுசா வீடு கட்டுறவங்களுக்கு தெரியும். இப்பெல்லாம் முதல்ல மரஜனல் வச்சுட்டு இருந்தாங்க. இப்பெல்லாம் யூபிவிசி தான் வைக்கிறாங்க. ஸோ அந்த ஒர்க் தான் சார் வந்து பண்றாங்க. ஆர்டர் எடுத்து கம்பெனில கொடுத்து செஞ்சு சாரே போய் ஃபிட் பண்ணிடுவாரு. என்னை விட என்னை நீ நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கிற போலயே. ஒர்க் என்னன்னு கேட்டு டீட்டெயிலா சொல்லணுமா இல்லையா? அப்பதான் நாளை முடியும் அவங்க நம்ம ஃபேமிலி வீட்லயே ஏதாவது ஒர்க்னா நம்மள இன்வைட் பண்ணுவாங்க. நம்ம போய் செஞ்சு கொடுத்துட்டு வரலாம் பெஸ்டா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து யாரு கேட்டிருக்காங்கன்னா ஹம்சா பிரியா அப்படிங்கிறவங்க வந்து கேட்டிருக்காங்க. நீங்க இப்ப எந்த ஊர்ல இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் பவானில இருந்தீங்க, இப்ப எங்க இருக்கீங்க? வை இவ்வளவு நாளா வீடியோ போடல அப்படின்னு சொல்லி இவங்களும் அதை தான் கேட்டிருக்காங்க. வந்து நாங்க பவானில இருந்தோம். ஆமா, அப்ப வீடியோ போறது நிறுத்தி ரொம்ப நாள் ஆச்சு. அதுக்கப்புறம் நாங்க இப்ப வந்து திருச்செங்கோடுல வந்துட்டோம். அதான் வெங்கட்டோட நேட்டிவ், அங்க வந்துட்டோம். சோ இப்ப நாங்க திருச்செங்கோடுல தான் இருக்கோம். மறுபடியும் நாங்க எங்க போவோம்னு எங்களுக்கு தெரியாது. சோ ஏன் வீடியோ இவ்வளவு நாள் போடல அப்படிங்கறதையும் நாங்க ஃபர்ஸ்ட் क्वेश्चनவே ஆன்சர் பண்ணிட்டோம். சோ நெக்ஸ்ட் क्वेश्चन வந்து பாத்தீங்கன்னா அம்முக்குட்டி கன்னியாகுமரி பொண்ணு அவங்க வந்து கேட்டிருக்காங்க. அண்ணா அக்கா செகண்ட் பிரெக்னன்ட் ஆனாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. நாங்கள் ஸ்டார்டிங்லேயே வீடியோவில் போட்டிருப்போம். அதாவது நாங்கள் வீடியோ ஸ்டாப் பண்ணுறதுக்கு முன்னாடி நாங்கள் கடைசியாக அந்த வீடியோ தான் போட்டிருப்போம். செகண்ட் ப்ரெக்னென்ட் ஆனாங்க, ட்வின் பேபியாக இருந்துச்சு. அது கடைசியில் அபார்ஷன் ஆயிடுச்சு. அது எங்களுக்கு ரொம்ப மனசு அங்கே ஆரம்பிச்சது எங்களோட பிரேக். ஹெல்த் இஷ்யூ நிறைய வந்துச்சு. அதுக்கப்புறம் வீட்லேயும் நிறைய கஷ்டம் வந்துச்சு. அந்த இதை சரி பண்ணுறதுக்காக தான் நாங்கள் அந்த வீடியோ எடுக்கதே ஸ்டாப் பண்ணோம். அதாவது நான் ஃபுல் அண்ட் ஃபுல் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். ஸோ செகண்ட் ப்ரெக்னென்ட் ஆனாங்க. இதுதான் இதோட ஆன்சர். ஆமா, செகண்ட் பிரெக்னன்ட் ஆயிட்டு அது வந்து அபார்ஷன் ஆனதுனால இப்போதைக்கு நாங்க எந்த ஒரு ஐடியாவிலும் இல்ல. மேபி ஃபியூச்சர்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து பேஸ்மெண்ட்டை வந்து ஸ்ட்ராங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எதா இருந்தாலும் பார்த்து பில்டிங் எழுப்பிக்கலாம் அப்படின்ட்டு நாங்க இப்போ அந்த ஐடியால இல்ல. கொஞ்சம் ஃபேமிலி ஸ்ட்ராங் பண்ணிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் क्वेश्चन வந்து யார் கேட்டிருக்காங்கன்னா மகா அப்படிங்கிறவங்க வந்து கேட்டிருக்காங்க. நீங்க அன்னிக்கிட்ட ப்ரப்போஸ் பண்ண டேட் அண்ட் அன்னைக்கு போட்ட ட்ரெஸ் கலர் ஞாபகம் இருக்கா? சொல்லுங்கண்ணா, ஞாபகம் இருக்குங்களா? இருக்கு. என்ன நல்ல கலர் போட்டிருந்த, அது நல்லா ஞாபகம் இருக்கு. அதெல்லாம் என் மனசுலயே அழியாம இருக்கு. சரி, என்ன கலர்? எனக்கு மட்டும்தான் தெரியும். உனக்கு தெரியணும் அப்படின்ட்டு எல்லாம் நான் சொல்ல நான் கேட்கல, அவங்க கேக்குறாங்க. சாரிங்க. அவங்க கிட்ட சொல்ல. நல்ல கலரா தான் போட்டிருந்தா. அதான் எந்த கலர்? எல்லா கலரும் அதுல கலந்து இருந்தது. சிகப்பு, மஞ்சள், பச்சை, கருப்பு எல்லாமே இருந்துச்சு. கூத்தாடி மாதிரி போட்டிருந்தா. சரி, ஓகே. நான் என்ன ட்ரெஸ் போட்டிருந்தேன்? சார், என்ன கலர் போட்டிருந்தேன்? இவன் வந்து ஒரு சிமெண்ட் கலர் ஷர்ட், அது பாக்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா ஆரஞ்சு கலர்ல ஒரு சிம்பிள் போட்டிருக்கோம். அது சிம்பிள் இல்ல, அது ஒரு டிசைன் பாக்கெட்ல. அது முதல்ல நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன். இவ வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த இந்த கலர், இப்ப ஷால் போட்டிருக்கல இந்த கலர்ல தான் போட்டு வந்தான்னு நினைக்கிறேன். ஆமா, அதுதான் போட்டு வந்திருந்தா. இல்ல, உண்மையாலுமே நல்லா யோசிச்சு பார்த்தேன். என்னோட
6 அருவி ஒரு இது பண்ணி யோசிச்சு பார்க்கும்போது தெரியுது. 10 வருஷம் ஆயிடுச்சுப்பா. எனக்கே மறந்துருச்சு நான் என்ன கலர் ட்ரெஸ் போட்டு வந்தேன். ஆனா இவன் போட்டது ஞாபகம் இருக்கு. ஆனா நான் என்ன போட்டேன்னு எனக்கே மறந்து போச்சு. இது மாதிரி இதே கலர் தான் போட்டு வந்திருந்தேன். அதுலயே பூவா இருக்கும். இது வரைக்கும் வச்ச மாதிரி போட்டு வந்திருந்தேன் கையை. இப்பதான் தெரியலன்னா அதுக்குள்ள எனக்கு தெரியலன்னு அவனா ஒரு ட்ரெஸ் வந்து அடிச்சு விட்றான். இல்லைங்க, உண்மை உண்மை. ப்ரப்போஸ் பண்ண டேட் ப்ரொபோஸ் பண்ண டேட் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் நல்லா ஞாபகம் இருக்கும். 7/7/2015. ஏன்னு சொல்லுங்க, ஏன் ஞாபகம் வச்சிருக்கான்னு சொல்லுங்க. அன்னைக்கு வந்து தலைவர் பர்த்டே. இவரு பர்த்டே இல்ல, இவரோட தலைவர் பர்த்டே, தோனியோட பர்த்டே. அதனால அன்னைக்கு வந்து ப்ரப்போஸ் பண்ணிட்டேன். கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆகுது. 10 வருஷம் ஆயிடுச்சு. சரி, இந்த எரும மாட்டுக்கிட்ட கல்யாணம் பண்ணிட்டு என் வாழ்க்கை குத்திடுவேன். சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து யாரு கேட்டிருக்காங்கன்னு பாப்போம். த அன்டோல்டு 9480 அப்படிங்கிற username அவங்க கேட்டிருக்காங்க. ஹாய் அக்கா, ஐம் யுவர் ஃபேன். வீடியோல எனக்கு ஹாய் சொல்லுங்க அக்கா நன்னான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஹாய் சிஸ்டர் ஆர் பிரதர். டிபி வந்து சிஸ்டர் தான் நினைக்கிறேன் பார்த்தா. ஹாய் சிஸ்டர், கீப் சப்போர்ட்டிங். எப்பயும் எங்க வீடியோஸ் பாருங்க, எங்களை சப்போர்ட் பண்ணுங்க. ஃபன் பண்றோம், ராக் பண்றோம். என்ன பண்றோம்? ரேப்பா? ராக் பண்றோம். ராக் பண்றோம். பண்ணுவோம். சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, யார் கேட்டிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா சொல்லுங்க மேடம். கேடி பப்ளி ஃபார் எவர் ஏதோ யூசர் நேம் தான். உங்க 2 பேருக்கும் ஒரே ராசியா? ப்ளீஸ் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்க அக்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லைங்க, வெவ்வேறு ராசி தான், ஒரே ராசியில இல்ல. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா மிதுனம், எனக்கு வந்து மகரம். ஆனா வந்து இந்த ராசிப்படி அது வந்து எங்க 2 பேர் ராசிக்கு ஒத்து வராதுன்னு தான் சொல்லுவாங்க. மகர ராசிக்கும் மிதுன 8வது பிளேஸ்ல இருக்க ராசிக்கு ஒத்து வராது, டாம் அண்ட் ஜெரியா தான் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா இது வரைக்கும் அப்படி இல்ல. அப்பப்ப டாம் அண்ட் ஜெரி ஆகும். அதுக்கப்புறமே வந்து பாத்தீங்கன்னா முள்ளும் மலரும் மாதிரி எல்லாம் ஒட்டிக்குவோம். நல்லா முள்ளும் மலருமா? சம்பந்தம் இல்லாம அப்படி பேசணும், நம்மளும் உருவாக்கணும். ஓகேவா? ஐயோ சாமி. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்க வந்து லவ் மேரேஜ்ல வந்து அதுல எதுவுமே கணக்கு கிடையாது. சோ இப்போ வரைக்கும் நாங்க ஜாதகம் பாக்குறது கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. அது பாடி ஒரு ராசின்னு இருக்குது, அவ்வளவுதான். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா அனுஷன் அப்படிங்கிற வந்து கேட்டிருக்கிறாங்க. நான் உங்க பிக் ஃபேன் அக்கா அண்ணா. உங்க சேனல்ல போய் வீடியோ போட்டு இருக்கீங்களான்னு சொல்லி பார்த்துட்டே இருப்பேன். நீங்க ஏன் இவ்வளவு நாளா வீடியோ போடல, ரீசன் சொல்லுங்க. கண்டிப்பா சொல்லணும், எதிர்பார்ப்பேன், பார்த்துட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நாங்க முன்னாடியே தேங்க்யூ சோ மச், ரொம்ப நன்றி. இப்படி ஒரு சப்போர்ட்டர்ல எங்களுக்கு இருக்கீங்க அப்படிங்கிற போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப பெருமையா இருக்கு. சரி, ஆன்சர் சொல்லு. நான் முன்னையே சொன்னதாமா, கொஞ்சம் கடன் பிரச்சனையில வந்து நாங்க லாக் ஆயிட்டோம். அந்த கடனை கட்டுறதுக்காக நம்ம ஒர்க்குக்கு போக வேண்டிய சுச்சுவேஷன் அமைஞ்சிருச்சு. அதனால சரியா வீடியோ போட முடியல. இனிமே ரெகுலரா வீடியோ வரும். இனிமே ரெகுலரா வரும். ஆல்ரெடி வந்துட்டு தான் இருக்கு. சேனல்ல போய் பாருங்க, நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்த்துட்டு இதே லவ் அண்ட் சப்போர்ட் எங்களுக்கு லைஃப் லாங் கொடுங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து யார் கேட்டிருக்காங்கன்னா நிசாரா அசர் அப்படிங்கிறவங்க வந்து கேட்டிருக்காங்க. உங்க நேம் ஹேமாதான சிஸ்டர், அப்புறம் ஏன் அண்ணா உங்களை ஐசுன்னு கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் பண்ணுங்க சார். அது சார் தான் ஆன்சர் பண்ணணும். சொல்லுங்க. நானே நிறைய வாட்டி கேட்டேன், கதை விடுவான். ஆனா என்ன சொல்ல போறான்னு இப்ப தெரியல. சொல்லு. இல்லைங்க, நான் ஒரு டைம் காலேஜ் படிக்கும் போது மெர்சல் படத்துக்கு போயிருந்தேன். மெர்சல் வந்து பாத்தீங்கன்னா அதுல நித்யா மேனன் அவங்க பேர் வந்து ஐஸ். ஸோ அந்த பேர் வந்து நல்லா இருந்துச்சு. விஜய் வந்து கூப்பிடும்போது நல்லா இருந்துச்சு. அப்பதான் நினைச்சேன், நாமளும் இந்த மாதிரி கூப்பிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு. கல்யாணம் புதுசில் நான் உடனே இவ்வளோ அப்படி கூப்பிடல. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வாயாடின்னு சொல்ல ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறமே வந்து பாத்தீங்கன்னா ஐஸ்ன்னு சொல்லி சொல்ல ஆரம்பிச்சேன். அப்படியே இப்போ வரைக்கும் நான் ஐஸ்ன்னு தான் கூப்பிட்டு இருக்கேன். எனக்கு அந்த பேர் ரொம்ப பிடிச்சி போச்சு. ஓ, அப்ப வந்து மெர்சல் படத்துல நித்யா மேனனுக்கு என்ன ஆகும்னு பாத்துக்கோங்க. தலைவர் வந்து அந்த பேர் பிளான் போடுறாரு. அந்த பேர் பிடிக்கும். நான் எதை கொண்டு வந்து எதோட ஜாயின் பண்றாங்க பாத்தீங்களா? பொண்ணுங்களே அப்படிதான்ப்பா, அப்படிதான். நாங்க நாலா பக்கமும் யோசிப்போம்ல. நாலா பக்கமும் யோசிப்பேன் நீ. சரி, ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन போலாம். அடுத்த கேள்வி வந்து பாத்தீங்கன்னா அனிதாவா? ஆனந்தி சாரிமா, படிக்கிறான். ஆனந்தி அப்படிங்கிறவங்க வந்து கேட்டிருக்காங்க. அண்ணா பாப்பா என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க அண்ட் அக்கா இப்போ ஹெல்த் பரவாயில்லையா, கியூர் ஆகிடுச்சான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சொல்லுங்க மேடம். பாப்பா இப்போ வந்து பாத்தீங்கன்னா 2nd ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. ஹெல்த் வைஸ் பாத்தீங்கன்னா எனக்கு இப்போ பரவாயில்லங்கிறத விட நல்லா ஆயிடுச்சு. கியூர் ஆகல, முன்ன இருந்ததோட இப்போ எவ்வளவோ பரவாயில்ல. ரொம்ப இர்ரெகுலர் பீரியட்ஸா இருக்கும். எனக்கு வந்து ஒரு 3 months 6 months அந்த மாதிரி தான் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து மந்த் கரெக்டா ஆயிடுறேன். அதுக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா மேடம் டெய்லி ஏபிசி ஜூஸ் போடுறாங்க. எனக்கு என்னன்னு தெரியலங்க, இது வந்து எப்படின்னு தெரியல. நீங்க வந்து பர்சனலா உங்க டாக்டர் கன்சல்ட் பண்ணிக்கோங்க, அதை பத்தி எனக்கு தெரியாது. எனக்கு வந்து பர்சனலா ட்ரீட்மெண்ட் எதுவுமே எனக்கு செட் ஆகல. எனக்கு ஏபிசி ஜூஸ் குடிச்சதுக்கு அப்புறமா தான் என்னோட வந்து பீரியட் சர்க்கிள் வந்து கரெக்டா இப்போ ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு நான் சொல்லணும்.
அது வந்து எப்படின்னு எனக்கு தெரியல. ஏதோ மிராக்கிள் ஜூஸ்ன்னு தான் நான் அதை சொல்லுவேன். எனக்கு ரொம்ப அது எஃபெக்டிவா இருக்கு. நாங்க எல்லாருமே குடிப்போம். நானும் குடிப்பேன், வெங்கட் குடிப்போம், தர்ஷினி குடிப்போம். சோ இப்ப பரவாயில்ல. அதனால இப்ப வந்து பரவாயில்ல. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு சொல்லி பாத்திரலாம். கே சஸ்டிகா அப்படிங்கிறவங்க கமெண்ட் பண்ணிருக்காங்க. அண்ணா அண்ணி நீங்க எவ்வளவு சண்டை போட்டாலும் எவ்வளவு ஹாப்பியா இருக்கீங்க. அந்த சீக்ரெட் என்ன அக்கா அண்ணா? அண்ணாவை உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும் அண்ணி? அண்ணா உங்களுக்கு அண்ணிய எவ்வளவு பிடிக்கும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க கே சஸ்டிகா சிஸ்டர். சண்டை வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட சண்டை வந்திருக்கு இது வரைக்கும். இப்போ ஒரு 2 நாள் முன்னாடி கூட வந்துச்சு. சண்டை வரத்தான் செய்யும் காய்ஸ். நம்ம அதை வந்து பெருசா எடுத்துட்டு இது பண்ணக்கூடாது. கேஷுவலா நம்ம எடுத்துட்டு போயிடணும். இன்னொன்னு என்னன்னா நினைச்சு பார்ப்பேன் நான் அப்பப்போ எவ்வளவு பெரிய சண்டை வந்தாலும் நான் டக்குன்னு நினைச்சு பார்ப்பேன், நமக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கா, ஸோ நம்ம தான் போய் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு சண்டை வந்தாலும் நான் போய் சரண்டர் ஆயிடுவேன். உடனே அந்த சண்டை சமாதானம் ஆயிடும். அதுதான் இந்த சீக்ரெட். நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க, சந்தோஷமா இருப்பீங்க. மென்ஸ் ஃபாலோ பண்ணுங்க, உமன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ண மாட்டோம். எவ்வளவுதான் நம்ம உருகி லவ் பண்ணி மேரேஜ் பண்ணியிருந்தாலும், லவ் பண்ணும்போது வேற, ஆஃப்டர் மேரேஜுங்கிறது வேற. நம்ம இவங்களுடைய டிராவல் பண்ணும்போது நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வரதான் செய்யும். அது வந்து சண்டையா தான் ரிஃப்ளெக்ட் ஆகும். அந்த டைம்ல வந்து நம்ம ரொம்ப கோவப்பட்டு தவறான முடிவுகள்லாம் எடுக்காம நம்ம லவ் பண்ணதை நினைச்சு பார்த்து அப்புறம் நாமளே சமாதானப்படுத்திக்கணும். மூல காரணமே நானா தான் இருப்பேன். மோஸ்ட்லி சண்டைக்கு என் வாய் தான் கம்முன்னு இருக்காது. ஏதாவது ஒண்ணு சொல்லி சண்டை வந்துடும். ஒரே தீவு என்னன்னா 5 ரூபா ஃபெவிக்விக் வாங்கிட்டா முடியும். உனக்கு 5 ரூபா ஃபெவிக்விக்ல தேவையில்ல, 5 ரூபா டைரி மில்க் வாங்கினாலே முடிஞ்சிடும். இது எங்க பாய்ஸ் தெரியுது சொல்லியிருக்கேன். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் क्वेश्चन போலாம். சோ நெக்ஸ்ட் क्वेश्चन வந்து பாத்தீங்கன்னா 2K கிரேசி கப்பிள் அப்படிங்கறவங்க வந்து கேட்டிருக்காங்க. அண்ணா நீங்க என்ன ஒர்க் பண்றீங்க? தென் அக்கா உங்க வீட்ல உங்ககிட்ட பேசுவாங்களா, உங்களை பாத்துக்குவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ நான் வந்து பாத்தீங்கன்னா யூபிவிசி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஃபீல்டுல இருக்கேன். மேடம் விண்டோஸ் ஃபிட்டிங்ல வந்து இருக்கான். முழுசா சொல்லுங்க பாஸ். யூபிவிசி விண்டோஸ் ஃபிட்டிங்ல வந்து இருக்கான். எங்க வீட்ல பேசுவாங்கங்க. நாங்க மேரேஜ் பண்ணி ஒரு 6 மந்த்ஸ் தான் பேசாம இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்டா அதுக்கப்புறம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வரைக்குமே எல்லா ஃபங்க்ஷன் கூப்பிடுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. ஒரு ப்ராப்ளம் இல்ல. செல்ல பிள்ளை, மூத்த பிள்ளைங்க போய் ஒரு வாரமா அங்கதான் இருந்துட்டு வந்தாங்க. அம்மாக்கு ஆபரேஷன் பண்ணனால அங்கதான் இருந்துட்டு வந்தேன். கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி இவங்ககிட்ட பேசினாங்களோ அதே மாதிரிதான் இப்பயும் இருக்கிறாங்க. இப்ப எல்லாமே ஓகே. ஆமா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து யார் கேட்டிருக்காங்கன்னா லக்ஷ்மி பிரியாங்கிறவங்க வந்து கேட்டிருக்காங்க. அண்ணா அண்ணி எங்க இருக்கீங்க? தக்ஷு பாப்பா பேரு. தக்ஷு பாப்பாவுக்கு எத்தனை ஏஜ் ஆகுது? இப்போ ஹெல்த் ப்ராப்ளம்லாம் ஓவரா அண்ணிமா? இப்போ நீங்க சொந்த வீட்டுல இருக்கீங்களா இல்ல வாடகை வீட்டுல இருக்கீங்களா? எல்லாமே வந்து விளக்கமா சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்க இருக்கோங்கிறதுக்கு ஆல்ரெடி ஆன்சர் பண்ணிட்டோம். திருச்செங்கோட்ல இருக்கோம். தக்ஷு குட்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏஜ் வந்து 6 ஆகுது. அப்புறம் ஹெல்த் ப்ராப்ளமும் சொல்லியாச்சு, இப்போ பரவாயில்ல, கியூர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, கியூர் இது மட்டும் தான் ஆன்சர் பண்ணுவோம். அடுத்த கொஸ்டின் நீதான் சொல்றேன். இப்போ நாங்க வந்து எங்க இருக்கோம் சொல்லு? சொந்த வீடா வாடகை வீடா? வாடகை வீட்டுல தான் கைஸ் இருக்கோம். சொந்த வீடு கட்டலான்னு எனக்கும் ரொம்ப நாள் ஆசை. அதுக்கான முயற்சிகள் தான் இப்போ நாங்க எடுத்துட்டு வந்துகிட்டு இருக்கோம். கூடிய சீக்கிரமா சொந்த அப்டேட் பண்றோம். எல்லாமே டீட்டெயிலா அப்டேட் பண்ணுவோம். நம்ம ஃபேமிலி கிட்ட சொல்லாம என்னங்க பண்ண போறோம்? கண்டிப்பா எல்லாமே டீட்டெயிலா வந்து கூடிய சீக்கிரமா சொல்லுவோம். குட் நியூஸாவே சொல்லுவோம். ஓகேவா? ஓகே. சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா நிவி அப்படிங்கிற வந்து கேட்டிருக்கிறாங்க. லைஃப்ல நெக்ஸ்ட் என்ன பண்றதா பிளான் வச்சிருக்கீங்க அக்கா அண்ட் அண்ணா? ஐ லவ் யூ போத் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. We too love you sister, keep supporting. லைஃப்ல வந்து நெக்ஸ்ட் பிளான் என்ன சார்? நெக்ஸ்ட் பிளான் வந்து பாத்தீங்கன்னா வீடு கட்டணும் காய்ஸ். அதுதான் எங்களோட முதல் கடமை. ஏன்னா நாங்கள் நிறைய வீடு மாறிட்டோம். மாறின இடத்துல எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எங்களால் நினச்ச மாதிரி இருக்க முடியல. ஃபர்ஸ்ட் இருந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சிவத்தில் ஆணி அடிக்க கூடாதுன்னாங்க. ஏன்னா எங்களோட ஃபோட்டோஸ் எல்லாம் நிறைய இருக்கு, அதெல்லாம் மாட்ட முடியல. அதுக்கப்புறம் இந்த வீட்டில் வந்து ஓடக்கூடாது, ஓடியாடக்கூடாது, சவுண்ட் கேட்கக்கூடாது, மெத்த மேலே இருந்தோம். அந்த மாதிரி அந்த அவசரம் வந்து அப்படி சொன்னாங்க. ஸோ இப்போ இருக்கிற தண்ணி பிரச்சனை, இப்போ இருக்கிற வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி பிரச்சனை, இன்னும் நிறைய ப்ராப்ளம் இருக்கு. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் எங்களோட பிளான் வந்து வீடு கட்டுறது. இந்த வீடை கட்டி நாங்கள் நினைச்ச மாதிரி கட்டணும். அந்த வீட்டில் எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்கக்கூடாது. ஸோ அதான் எங்களோட ஃபர்ஸ்ட் பிளான். ஆமா, ஃபர்ஸ்ட் எங்களோட லைஃப் டைம் கோலே தான் சொல்லணும். அதுக்கப்புறம் தான் மற்ற எதுவாக இருந்தாலும். இப்போதைக்கு எங்களோட ட்ரீம் எல்லாமே வந்து வீடு கட்ட, சொந்த வீடு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து யார் கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். கதிர் எஸ் கணேஷ் அப்படிங்கிறவங்க வந்து கேட்டிருக்காங்க. இவ்வளோ நாள் எதுக்கு வீடியோஸ் போடல? எங்க போனீங்க? என்னாச்சு? எல்லாம் சொல்லுங்க. டெய்லி வீடியோஸ் போடுங்க. பழைய மாதிரி பிராங்க் வீடியோஸ்லாம் போடுங்க.
நான் இப்பவும் அந்த ஓல்டு வீடியோஸ்ல ரிப்பீட் பண்ணி பார்ப்பேன். என்ன ப்ராப்ளம் ஆச்சு எல்லாம் சொல்லுங்க. வி மிஸ் யூ கைஸ். டெய்லி வீடியோஸ் போடுங்க. வெயிட் பண்றேன் இன்னும் உங்க வீடியோஸ்க்காக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப 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 நன்றி உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்க்கு. கீப் சப்போர்ட்டிங். இப்போலாம் டெய்லி வீடியோஸ் போடுறோம் பிரதர். நீங்க வந்து பாருங்க. ஏன் வந்து இவ்வளோ நாள் வீடியோஸ் போடலைங்கிற ரீசன் சொல்லிட்டோம். கொஞ்சம் ப்ராப்ளம், கடன் ப்ராப்ளம். ப்ராங்க் வீடியோலாம் பார்ப்பேன்னு சொல்லியிருக்கீங்க. இன்னும் அதே மாதிரி வீடியோஸ் போட சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுறோம். இனி வரும் நாட்களில் போடுவோமா சார்? ட்ரை பண்றேன். என்ன பண்ணாலும் கண்டுபிடிச்சிடுறாங்க. எப்படிங்க பிராங்க் பண்றது? அன்னைக்கு கூட பிராங்க் வீடியோ பண்ணலாம்னு எல்லாமே ரெடி இப்போ பண்ணி போன வச்சாங்க. வாரத்துல கண்டுபிடிச்சிட்டா. வர வர மேடமுக்கு அறிவு அதிகமாயிட்டே இருக்கு. அதனால கொஞ்சம் எடுக்க முடியல. உங்களுக்காகவே நான் கண்டிப்பா பிராங்க் வீடியோ எடுப்பேன். அவன் எடுக்கிறாலோ இல்லையோ நான் எடுக்கிறேன் கைஸ். நம்மளோட பழைய மாதிரி நான் வந்து பிராங்க் வீடியோஸ் கண்டிப்பா எடுக்கிறேன். ஓகேவா? நீங்க சப்போர்ட் பண்ணணும், பார்க்கணும், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணணும், லைக் பண்ணணும். அப்பதான் நான் எடுப்பேன். இல்லை நான் எடுக்க மாட்டேன். ஓகேவா? சரி, ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா சம்யூஸ் வேர்ல்டு அப்படிங்கிறவங்க வந்து மெசேஜ் பண்ணியிருக்காங்க. ஹேமு நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹேமா ஒர்க்கு எங்கேயும் போகிறதில்ல. ஃபர்ஸ்ட் போயிட்டு இருந்தா, அதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போக வேண்டாம்னு சொல்லிட்டேன். ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா பாப்பா ஸ்கூல் சேர்த்திருக்கோம். இவ தான் போய் நான் ஒர்க்குக்கு போயிட்டு வரதுக்கு லேட் ஆனாலுமே இவ தான் போய் இருந்து கூட்டிட்டு வருவா. ஸோ அதனால போக வேண்டாம்னு இன்னொரு சொல்லிட்டேன். ப்ராப்ளம் வந்து என்னன்னா, அதான் நாங்க பவானில இருக்கும்போது வந்து ஒர்க்குக்கு போயிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்க வீடு சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் எனக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வந்துச்சு. நிறைய இஷ்யூஸ் வந்துச்சு. அதனால வந்து ஒர்க் போக முடியாத சூழ்நிலையும் வந்துச்சு. அப்ப இருந்தே சொல்லிட்டான், நீ வேலைக்கே போக வேணாம், நீ வீட்ல இருந்து வீட்டை மட்டும் பார்த்துட்டு இரு, அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டான். மேடம் இன்னொரு ஐடியா வச்சிருக்காங்க. ஸோ நைட்டி இந்த மாதிரி பண்ணலாம், சாரி பிசினஸ் எல்லாமே பண்ணலாம். ஏன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே அவங்க மேனுஃபேக்சரிங் பண்றாங்க. இளம்பிள்ளையில வந்து மேனுஃபேக்சரரா இருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட வந்து வாங்கி நம்ம சேல்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து ஒரு ஐடியா இருக்கு. அது வந்து ஃபியூச்சர்ல ட்ரை பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து யார் கேட்டிருக்காங்கன்னா, முத்துலட்சுமி அப்படிங்கிறவங்க வந்து கேட்டிருக்காங்க. நீங்க ஏன் இவ்வளோ நாளா வீடியோ போடல? நான் சர்ச் பண்ணி உங்க ஐடி பார்த்துட்டு ஏமாந்துருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எங்க இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க? நீங்க ஒர்க் போறீங்களா? என்னதான் ஆச்சு? ஏன் வீடியோ போடல? அதெல்லாம் சொல்லுங்க. ஐ எம் ஆங்கிரி. கோவமா இருக்காங்க. சிஸ்டர் சாரி. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சாரி. ஏன்னா ஏமாந்துருக்கேன் அப்படின்னு சொன்னதுக்காகவே. ஸோ நாங்க வந்து வீடியோ போடாததுக்கான ரீசனும் சொல்லிட்டோம். ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ்லேயே கேட்டிருப்பீங்க. அதனால தான் போடல. இனிமேல் வந்து யாருமே எங்க ஐடியா சர்ச் பண்ணி பார்த்து வீடியோ இல்லை அப்படின்னு ஏமாந்து போயிட்டேன் அப்படின்னு கமெண்ட் பண்ணாத அளவுக்கு நாங்க டெய்லிஸ் வீடியோ போடுற சிஸ்டர். உங்களை என்டர்டெயின் பண்றோம். டெய்லி வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேனலை செக் பண்ணி பாருங்க. இப்போ ரெகுலரா வீடியோஸ் வந்துட்டே இருக்கு. கண்டிப்பா டெய்லி போட்டுருவோம். நீங்க மார்னிங் டு ஈவினிங் செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பா மோஸ்ட்லி ஈவினிங் தான் வீடியோ வரும். செக் பண்ணி பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா சந்துரு அப்படிங்கிற வந்து கேட்டிருக்காங்க. என்னோட இன்னொரு நேம். ஆமா, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், இன்னும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. வெங்கட்டோட இன்னொரு நேம் வந்து சந்துரு. அவங்க வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, வெங்கட் அண்ணா உங்க பெரிய ஃபேன் நான். தேங்க்யூ பிரதர். அப்படிதான் இதெல்லாம் சொல்றீங்க. உங்களையும் சேர்த்துதாங்க சொல்லியிருக்காங்க. அவ்வளவு சொல்லலாம், என்னையும் சேர்த்துதான் சொல்லலாம். நீங்க எந்த ஊரு, உங்க குவாலிஃபிகேஷன், உங்க வீடு, புது வீடு கட்டுற பிளான் இருக்கா, உங்க பேரண்ட்ஸ் விட்டு தள்ளி இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பா குவாலிஃபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா நான் டிப்ளமோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சேன். நான் வந்து பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சிருக்கேன். வீடு வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா சொந்த வீடு கட்டுற பிளான் இருக்கு நண்பா. கண்டிப்பா கட்டுவோம். அதுதான் எங்களோட ஃபர்ஸ்ட் எய்மே, அதுதான். கண்டிப்பா கட்டுவோம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எங்க ஃபேமிலியை விட்டு தள்ளி இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இல்ல, நாங்க இப்போ தனியா இருக்கிறோம், ஆனா தள்ளி இல்ல. டெய்லியுமே வந்து பாத்தீங்கன்னா கான்டாக்ட்ல தான் இருக்கோம். இன்னைக்கு கூட நான் எங்க அம்மா கிட்ட பேசினேன், இவளும் பேசினா. இன்னைக்கு கூட இவங்க வீட்டுல கால் பண்ணாங்க, பேசினாங்க, நானும் பேசினேன். அதனால தள்ளியெல்லாம் இல்லை. இருக்கிற பிளேஸ் வேணா கொஞ்சம் தள்ளி இருக்கும். அப்பயும் வெங்கட்டோட ஃபேமிலிக்கு பக்கத்துலயே தான் இருக்கும். எங்க ஃபேமிலி விட்டு கொஞ்சம் தள்ளி இருக்கும். அவ்வளவுதான், ரொம்ப டிஸ்டன்ஸ்லாம் கிடையாது. 4 கிலோமீட்டர், ஏதோ ஆத்திர அவசரம்னா 4 கிலோமீட்டர் பக்கத்துல தான் இருக்கும். டெய்லி பேசிட்டு தான் இருக்காங்க. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ப்ரோ. சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து யார் கேட்டிருக்காங்கன்னா, மது அப்படிங்கிற சிஸ்டர் வந்து கேட்டிருக்காங்க. அண்ணா அண்ணி, நீங்க 2 பேரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்றேன். உங்க லைஃப் எப்படி போகுது? தக்ஷகுட்டி எப்படி இருக்காங்க? நான் பாப்பாவை கேட்டதா சொல்லுங்க அவங்க கிட்ட. வித் லாட்ஸ் ஆஃப் லவ் மது அப்படின்னு சொல்லி அமைச்சிருக்காங்க. வீட்டு சிஸ்டர், தேங்க்யூ சோ மச். கீப் சப்போர்ட்டிங். தக்ஷகுட்டி வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் போயிட்டாங்க. ஆமாங்க, ஸ்கூல் போயிட்டாங்க. பாப்பா கண்டிப்பா கேட்டதா சொல்றோம். நாங்க நல்லா இருக்கோம். உங்களோட லவ் ப்ரேயர்ஸ்னால நாங்க எப்பயுமே நல்லா இருப்போம்னு நம்புறோம்.
நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா தக்ஷி குட்டிக்கு ஒரு நியூ சேனல் ஓபன் பண்ணியிருக்கோம். அது நிறைய பேத்துக்கு தெரிய மாட்டேங்குது. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. உங்க லவ் அண்ட் சப்போர்ட் கண்டிப்பா பாப்பா கொடுங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா பாப்பாவோட ரீல்ஸ் எல்லாமே நிறைய போட்டிருக்கோம், போய் செக் பண்ணி பாருங்க. இப்போதைக்கு ரீல்ஸ் போட்டுட்டு இருக்கோம். ஃபியூச்சர்ல வந்து தக்ஷா விளாக் பண்ணுவா. இப்பயே அப்பப்போ மொபைல் எடுத்து பண்ண ஆரம்பிச்சிடுறா. ஸோ வந்து அவளும் ப்ராப்பரா வந்து விளாக் எடுத்து போடுவா அப்படின்னு நம்புறோம். நீங்க கண்டிப்பா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃபியூச்சர் அப்டேட்ஸ்க்காக. டெய்லி அதுலயும் வந்து நாங்க ரீல்ஸ் போட்டுட்டு இருக்கோம், போய் செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் क्वेश्चन வந்து பாத்தீங்கன்னா விஜயலட்சுமி அப்படிங்கறவங்க வந்து கேட்டிருக்காங்க, செகண்ட் பேபி பிளான் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பா பிளான் இருக்கு, ஆனா இப்போதைக்கு இல்லை. ஏன்னா ஃபர்ஸ்ட் நாங்க ஸ்டார்டிங்லயே வச்சிருந்தோம், செகண்ட் பேபி வச்சிருந்தோம். அது வந்து பாத்தீங்கன்னா அபார்ஷன் ஆயிடுச்சு, அதனால நிறைய ப்ராப்ளம் ஆச்சு. அதனால அதை பத்தி இப்போதைக்கு நாங்க பேச வேணாம்னு சொல்லிட்டு இருந்தோம். ஸோ நீங்க கேட்டதுனால அது கேன்சல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கு. ஆனா இப்போதைக்கு இல்லை, ஒரு 1 இயர் 2 இயர் கழிச்சு ஒரு பிளான் இருக்கு. ஃபர்ஸ்ட் நாங்க அதுக்கு முன்னாடி வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம், கட்டிட்டு தான் எதா இருந்தாலுமே. ஆமா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து யார் கேட்டிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா விமலா அப்படின்ற சிஸ்டர் கேட்டிருக்காங்க. அந்த பாப்பா யாரு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அந்த பாப்பா யாரு? எங்களுடைய அன்பு மகள். அது இன்னும் நிறைய பேத்துக்கு தெரியல அந்த பாப்பா யாருன்னு சொல்லிட்டு. இவங்க மட்டும் இல்ல, இந்த 2 3 சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க. அது வந்து எங்க பொண்ணு தான். இப்போ அவளுக்கு வந்து 6 இயர்ஸ் ஆகுது, ஸ்கூல் போயிட்டு இருக்காங்க. அவங்களே தனி ஒரு சேனல் வச்சிருக்காங்க, அவங்க ஒரு யூடியூபர். அவங்க சேனல் ஐடி வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம், செக் பண்ணி பாருங்க. சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து யார் கேட்டிருக்காங்கன்னா ஹர்ஷினி அப்படிங்கிறவங்க வந்து கேட்டிருக்காங்க. உங்க நேட்டிவ் பிளேஸ் என்ன அக்கா அண்ணா, ப்ளீஸ் ரிப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஹர்ஷினி. ஸோ என்னுடைய நேட்டிவ் பிளேஸ் வந்து பாத்தீங்கன்னா திருச்செங்கோடு. மேடம் நேட்டிவ் பிளேஸ் குமாரபாளையம். அங்க இருந்து யாராவது கமெண்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா சொல்லுங்க. பாத்துட்டு இருந்தீங்கன்னா கமெண்ட்ஸ் சொல்லுங்க, கமெண்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா வீடியோல சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. லூஸ் மாதிரி பாத்துட்டு இருந்தீங்கன்னா கமெண்ட்ஸ் சொல்லுங்க. குமரபாளையத்துல இருந்து பாத்துருந்தாலும் சரி, பவன்ல பாத்துருந்தாலும் சரி, திருச்செங்கோடுல இருந்து பாத்துருந்தாலும் சரி, வீடியோ உங்க இருந்து பாத்துட்டு இருக்கோம் அப்படின்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்க. நீங்க எந்த ஊர்ல இருந்து பாத்துட்டு இருந்தாலும் கமெண்ட்ஸ் சொல்லுங்கப்பா, நாங்க இந்த ஊர்ல இருந்து வீடியோ பாக்குறேன். சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா ஜெனிஃபர் அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க, ஹோம் டூர் போடுங்க அண்ணா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கண்டிப்பா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஹோம் டூர் போடுறதுக்கு ட்ரை பண்றோம். அடுத்த வீடியோவே போட்டுருவீங்க ஹோம் டூர் வீடியோனா ட்ரை பண்றோம்னு சொல்லியிருக்கேன், கண்டிப்பா போட்டுருவோம். ஏன்னா கேட்டிருக்காங்கல்ல, போடாம இருந்தா இப்படி கண்டிப்பா போடுறோம். பார்த்துட்டு நீங்க சொல்லுங்க, அந்த ஹோம் டூர்லாம் பார்த்து போட்ட வாட்டி பார்த்துட்டு சொல்லுங்க, அந்த மேடம் இந்த வீட்டை வந்து எப்படி வச்சிருக்காங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நான் எப்பவுமே நீட்டா தான் வச்சிருப்பேன், அவங்களுக்கு தெரியும். சரி, ஓகே. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து யார் கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். மதுமிதா மது அப்படிங்கிறவங்க வந்து கேட்டிருக்காங்க, நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்க, ஃபர்ஸ்ட் எங்க இருந்தீங்க, வெங்கட் உங்க கூட பிறந்தவங்க எல்லாம் எங்க இருக்காங்க, இப்ப யாரு பாத்துக்கிறாங்க, ஹேமா உங்க அம்மாவுக்கு ஆபரேஷன் முடிஞ்சா நல்லா இருக்காங்களா, பாப்பா எத்தனாவது படிக்கிறா, நீங்க வீடியோ போடாதப்போலாம் உங்க பிராங்க் வீடியோஸ் பார்த்துட்டு இருப்பேன், என்ஜாய் பண்ணிட்டு இருப்பேன், இப்போ பிராங்க் வீடியோஸ் போடுங்க, ஏன் இவ்வளவு நாள் வீடியோ போடலன்னு சொல்லுங்க, பாப்பாவை நல்லா படிக்க வைங்க, பாப்பாவை குட்டி பாப்பால இருந்து பாக்குறேன் வீடியோஸ்ல, இனி ரெகுலரா வீடியோஸ் போடுங்க, பி ஹாப்பி ஆல்வேஸ், எல்லாம் அவன் விட்ட வழி அப்படின்னு சொல்லி இவ்வளோ பெரிய பேராகிராஃப் அனுப்பியிருக்காங்க. பெரிய லைன். ரொம்ப நன்றி, இவ்வளவு கேர் எடுத்து இவ்வளவு கொஸ்டின் எங்க கிட்ட கேட்டதுக்கு. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எங்க தம்பிங்க வந்து பாத்தீங்கன்னா 2 பேரு அப்பா அம்மா தான் பாத்துக்கிறாங்க. என் கூட பிறந்தவங்க 2 பேரு. மேடம் கூட பிறந்தவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு சிஸ்டர், அவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, அவங்களும் இப்ப ஹாப்பியா நல்லா இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து எங்க அம்மாக்கு ஆப்ரேஷன் முடிஞ்சிருச்சு சிஸ்டர், இப்போ ஓகே நல்லா தான் இருக்காங்க. இப்போ என் தங்கச்சி தான் பாத்துக்க சொல்லிட்டு நான் இங்க வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் 1 வீக் இவங்க போய் பாத்துட்டாங்க, அடுத்து வந்து இப்போ அவங்க போயிருக்காங்க, அவங்க பாத்துக்கிட்டு இருக்காங்க. இவ்வளவு நாளா ஏன் வீடியோஸ் போடலைங்கிறது ரீசன் சொல்லிட்டேன் சிஸ்டர். ரொம்ப நன்றி. வீடியோ சர்ச் பண்ணி பார்த்துட்டு பிராங்க் வீடியோஸ் எல்லாம், நம்மளோட ஓல்டு வீடியோஸ் எல்லாம் ஞாபகம் வச்சு பார்த்துட்டு இருந்திருக்கீங்க, ரொம்ப நன்றி. லட்சுக்குட்டியை ஞாபகம் வச்சு இவ்வளவு தூரம் விசாரிச்சிருக்கீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங் சிஸ்டர். எல்லாமே அவன் விட்ட வழிதான். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பேராகிராஃப் அனுப்பிச்சிருக்காங்க, சமியூஸ் வேர்ல்ட் அப்படிங்கிறவங்க. நீங்க வீடியோ போடுறத ஸ்டாப் பண்ணப்போ அப்பப்போ நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கான்னு பார்ப்பேன், உங்க ஓல்டு பிராங்க் வீடியோ எல்லாமே பார்ப்பேன், மறுபடியும் கம்பேக் கொடுத்ததுக்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. என்னோட கேள்வி, ஏமா இப்போ ஒர்க்கு போறீங்கன்னா என்ன ஜாப் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வெங்கட் என்ன ஜாப் பண்றாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாப்பா என்ன கிளாஸ் படிக்கிறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ எந்த ஊர்ல இருக்கிறீங்க, லாஸ்டா வீடியோ போடுறத ஸ்டாப் பண்றதுக்கு முன்னாடி இருந்தீங்கல்ல வீடு, அந்த வீடு சேஞ்ச் பண்ணிட்டீங்களா? எவ்வளவு தூரம் மார்னிங் ரொட்டீன் போட்டிருந்தீங்க, அந்த வீட்லயே சப்பாத்தி சேகா சட்னி செஞ்சுட்டீங்க, அந்த அளவுக்கு நோட் பண்ணிருக்காங்க சிஸ்டர்.
தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர், கீப் சப்போர்ட்டிங். இப்போ வந்து நான் ஒர்க் போகிறது இல்லை, வீட்டில் தான் இருக்கேன், பாப்பா பார்த்துட்டு இருக்கேன். வெங்கட் தான் ஒர்க் போகிறாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா யூபிவிசி விண்டோஸ் ஃபிட்டிங் அந்த சைடில் வந்து போயிட்டு இருக்காங்க. பாப்பா இருந்துட்டு செகண்ட் ஸ்டாண்டர்ட் வந்து படிக்கிறாங்க. இப்போ வந்து நாங்கள் வீடு எங்கே இருக்கோம் எல்லாமே டீட்டெயிலாக ஆல்ரெடி ப்ரீவியஸ் கொஸ்டின்லேயே சொல்லிட்டோம். கீப் சப்போர்ட்டிங் சிஸ்டர். உங்களை மாதிரி ஃபாலோவர்ஸ் நிறைய பேருக்கு தேவை. எனக்கு எங்களுக்கு சப்போர்ட், உங்கள் சப்போர்ட் எப்பயுமே இருக்கணும். ஸோ கீப் இதே சப்போர்ட். மாதிரியே சப்போர்ட் பண்ணுங்க, ரெகுலரா வீடியோ போடுவோம், கலக்குவோம். ஆமா. ஸோ கைஸ், ஒரு வழியா வந்து எங்களால முடிஞ்ச அளவுக்கு நிறைய கொஸ்டின்ஸ்க்கு வந்து ஆன்சர் பண்ணிட்டோம். இம்பார்ட்டன்டான கொஸ்டின்க்கு எல்லாமே ஆன்சர் பண்ணிட்டோம். நிறைய பேர் வந்து கேட்ட கொஸ்டினே வந்து கேட்டிருந்தீங்க. இன்னும் நிறைய கொஸ்டின் வந்து இருக்கு. அதெல்லாமே வந்து நம்ம இன்னொரு வீடியோவா வந்து போடுறோம். ஸோ உங்க எல்லாமே தப்பா நினைச்சுக்காதீங்க, என்னடா நம்ம கொஸ்டின் போடல அப்படின்ட்டு. ஏன்னா கேட்ட கொஸ்டினாவே கேட்டிருந்தீங்க, கொஞ்சம் டிஃப்ரெண்டா கேளுங்க, கண்டிப்பா இன்னொரு வீடியோல போடலாம். ஆமா, இந்த வீடியோ கமெண்ட் செக்ஷன் கீழே வந்து கேளுங்க. இன்னும் வந்து என்னென்ன மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் உங்களுக்கு இருக்கு அப்படிங்கறத கேளுங்க. நம்ம வந்து பார்ட் 2 வீடியோல போடுறோம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பா பிடிச்சிருக்கும் நம்புறோம். அப்படி பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆமா, நம்ம எப்போ இருந்து சேனல் வச்சிட்டு இருக்கோம், இன்னும் ஒரு 100K வந்து ரீச் பண்ணல. ஸோ மறக்காம வந்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம சேனலை வந்து ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. சீக்கிரமா 100K அடிக்கணும் இல்லையா? சரி, ஓகே, நெக்ஸ்ட் டைம் இன்ட்ரெஸ்டிங்கான வந்து வீடியோல மீட் பண்றோம். Until then, bye from வெங்கட். Hey, Mood. Tata, bye bye. Take care. Love you all.